எதிர்க்கட்சி தலைவரின் எழுச்சி உரை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர், துணை சபாநாயகரை வாழ்த்தி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி உரையாகவே அமைந்திருந்தது என்றும், பெரும்பாலும் புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் அவைக்குள் வந்திருப்பதால் இந்த உரை அவர்களுக்கு எடுத்த சட்டசபை பாடமாகவும் அமைந்திருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய சென்னை மாகாணத்துக்கு 1920ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல் நடந்தது. அதில் திராவிட இயக்கத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி எனப்படும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆட்சி அமைத்தது. நீதி கட்சியின் நீட்சியாக தந்தை பெரியாரால் திராவிடர் கழகம் என்ற சமூக சீர்திருத்த அமைப்பு உருவானது. அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி 1967ஆம் ஆண்டு முதலாக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார். 5 முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியில் அமர்த்தி நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாக திகழ்ந்தார் தமிழின தலைவர் கலைஞர். 6வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி இந்தியாவே வியந்து பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்தார் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது தவேக. இந்த சூழலில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தகுதியோடு சபைக்குள் சென்றுள்ளது திமுக. துணை முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி திராவிட மாடல் ஆட்சிக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி தந்த உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்பட ஆணையிட்டுள்ளார் திராவிட நாயகன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். 2 நாடாளுமன்ற தேர்தல்களின் போதும் 2 சட்டமன்ற தேர்தல்களின் போதும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சுற்றி சுழன்று பணியாற்றியவர் உதயநிதி ஸ்டாலின். இளைஞரணி செயலாளராக இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கழகத்தை நோக்கி ஈர்த்தது மட்டுமல்ல, அவர்களை கொள்கை வார்ப்புகளாக வார்ப்பித்தவர் உதயநிதி ஸ்டாலின். ஆட்சி தகுதி, கட்சி தகுதி ஆகிய 2 தகுதிகளோடு வளர்ந்த அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பெடுத்திருப்பது மிக சிறப்பாகும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழின தலைவர் கலைஞரும் திராவிட நாயகன் மு.க.ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து அன்றைய ஆளும் கட்சியின் தவறுகளை தினந்தோறும் சுட்டிக்காட்டி சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் என்பதுதான் வரலாறு. அத்தகைய வரலாற்றின் தொடர்ச்சிதான் நான் என்பதை முதல் நாள் ஆற்றிய உரையிலேயே மெய்ப்பித்து காட்டிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின். தனது முதல் உரையையே முத்திரை பதிக்கும் உரையாக அவர் ஆற்றிவிட்டார் என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர், திராவிட மாடல் ஆட்சியை தந்த மு.க.ஸ்டாலின் ஆகியோரை வணங்கி தொடங்கினார். தன்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு நன்றி சொன்னார். திமுக கூட்டணிக்கு வாக்களித்த 1,54,82,782 வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நெகிழ வைத்தார் உதயநிதி ஸ்டாலின். இறுக்கமான சூழலை உடைக்கும் வகையில் உதயநிதியின் பேச்சு அமைந்திருந்தது. முதலமைச்சர் விஜயும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜே.சி.டி. பிரபாகரனும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதியும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். இதனை உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. ஒரே கல்லூரியில் நாம் படித்திருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துவதில் திமுக தான் சீனியர் பேட்ச், அது உங்களுக்கு தெரியும். 1967லேயே ஆட்சிக்கு வந்தது திமுக, நாங்கள்தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களின் அறிவையும் அனுபவத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதை பேரவையே ரசித்தது. முதலமைச்சர் விஜய் அப்போதுதான் சிரித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே ஒரு ஆக்க சக்திதான் என்பதை ஆணித்தரமாக சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி.
அதே நேரத்தில் பலவீனமான ஆளும் கட்சி நீங்கள் என்பதையும் அழுத்தமாக சொன்னார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பொறுப்பேற்ற அன்று தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய தவறவில்லை உதயநிதி ஸ்டாலின். பாஜகவின் மரபுகளுக்கு நீங்கள் அடிபணிய கூடாது என்பதை புதிய அரசுக்கு புத்திமதியாக சொன்னார். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தேர்தலை சந்தித்து வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தைகளில் உதயநிதியின் நுட்பமான ஆளுமை திறன் வெளிப்பட்டது. ஆளும் கட்சியினருக்கு கோபம் ஏற்படுத்தாத சொற்களால் உண்மையை உடைத்து சொல்லி அதனை அவை குறிப்பில் ஏற்றிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தனது உரையை நிறைவு செய்துள்ளார் உதயநிதி. திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கொள்கை முழக்கத்தை எப்போதும் கைவிடாது என்பதற்கான எடுத்துக்காட்டாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் உரை அமைந்திருந்தது என பாராட்டி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.